ஒரு நிமிஷம் எழுந்து வாங்க. என்னம்மா என்னாச்சு? நான் சொல்றேன், நீங்க வாங்க. என் பையன் வரேன்னு சொல்லிருக்கான், அதான் உக்காந்துங்க. நான் உங்ககிட்ட அன்பா தானே சொல்லிட்டு இருக்கேன். எந்திரிச்சு வெளியே வர முடியாதா? ஏய், இந்த சேரை வந்து கிளீன் பண்ணு. நான் இவ்வளவு நம்ம சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. ஏந்திரிங்க, ஏந்திரி, ஏந்திரின்னு சொல்றேன்ல. ஏஞ்சி வா வா. அம்மா ஏமா இப்படி புடிச்சு தள்ளுற? வயசானவ உங்க அம்மா வந்தா இப்படி தள்ளுறியாமா? தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றவங்களெல்லாம் இப்படிதான் புடிச்சு தள்ளுவீங்களா? இந்த ஹோட்டலுக்குள்ள வரத்துக்குன்னு ஒரு தகுதி, ஒரு தராதாரம் இருக்கு. உன்ன மாதிரி குப்பை அல்றவங்க எல்லாம் வந்தா என் ஹோட்டலோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? பணக்காரங்க காசு கொடுத்து தானே சாப்பிடுறாங்க, நாங்களும் காசு தானே கொடுக்கறோம். அப்புறம் என்ன, ஹோட்டலுன்னா 4 பேர் வந்து சாப்பிடறதுக்கு தானே. தெரு தெருவா போய் குப்பை அல்றவ நீ என்ன கேள்வி கேக்குறியா? நான் நினைச்சா உன்னை இப்பவே வேலையை விட்டு தூக்க முடியும். ஒரே ஒரு போன் கால் தான், பாக்குறியா? அப்புறம் சோத்துக்கே பிச்சைதான் எடுக்கணும். அம்மா என்னாச்சுமா? அம்மாவா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேலேயே கை வைப்ப? இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். கால் பண்ணி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஹலோ, நான் யார் தெரியுமா? வக்கீல். எங்க அம்மாவை நீ கேவலப்படுத்துறதுக்கு சட்டப்படி என்ன தண்டனை உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, தூய்மை பணியாளரா வேலை செய்யற ஒரு சீனியர் சிட்டிசனை உங்க ஹோட்டலுக்குள்ள நீ அலோவ் பண்ணலனா உங்க ஹோட்டலுக்கே